உனக்காக பொருந்தேனே எனதழகா. ஆதிகண்ணா என்னப்பா அர்ஜுன் என்னென்னமோ சொல்றான், அப்படியே காணும்னு சொல்றான். ஆமா பாதி அபி எங்கப்பா? நீயும் அபி தானப்பா ஒன்னா ஸ்டேஜ்ல நின்னீங்க, இப்போ அபிய காணும்னு அர்ஜுன் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஐயோ அது இங்க என்ன அது நடக்குது? ஆமாப்பா, நீங்க சொல்ற மாதிரி நானும் அபிய ஒன்னாதாப்பா ஸ்டேஜ்ல நின்னோம். ஆனா அவர் ரொம்ப டயர்டா இருந்தாப்பா, அதான் ரூம்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வான்னு நான் தாப்பா அனுப்பி வச்சேன். இப்போ என்னடானா கிருஷ்ணா அந்த ரூம்ல யாருமே இல்லைன்னு வந்து சொல்றான்ப்பா. அதான் எங்க போயிருப்பா என்னன்னு ஒண்ணுமே புரியலப்பா. என்ன ஆதி, ஏன் ஆதி இப்படி அவளை தனியா விட்ட? ஐயோ கடவுளே, என் அண்ணனுக்கும் அன்னைக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேனே தெரியல. ஏற்கனவே இப்படிதான் அன்னைக்கு பொட்டிக்குல அவ காணா போய் திரும்பி வந்தா, இன்னைக்கு என்னடானா இத்தனை பேருக்கு முன்னாடி இங்கே காணா போயிருக்கா. ஐயோ கடவுளே, என் அண்ணனா நீ கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்ல போறேனே தெரியலையே. என்ன ஆதி இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்திருக்க? ஏன் ஆதி அவளை ரெஸ்ட் எடுக்கணும்னா என்கிட்ட கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லி என் கூட அனுப்பி வச்சிருக்கலாம்ல ஆதி, ஏன் ஆதி அவளை தனியா விட்ட? ஐயோ லட்சுமி, என்ன லட்சுமி இது? ஆதி என்ன வேணும்னா லட்சுமி பண்ணிருக்க போறா. அபி இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பா, நீ பயப்படாத லட்சுமி, நம்ம தேடி பார்க்கலாம். டேய் மச்சான். கிருஷ்ணா கிருஷ்ணா என்ன கிருஷ்ணா இதெல்லாம்? அபி அபி எங்க இருக்கான்னு தெரிஞ்சதா கிருஷ்ணா? ஐயோ அம்மா, நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்கம்மா. அபி இங்கதாம்மா எங்கேயாச்சும் இருப்பா. ஆமா லட்சுமி, நீ கொஞ்சம் ரிலாக்ஸா இரு லட்சுமி. அபி இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பா. டேய் மச்சான், என்னடா ஏதாச்சும் தெரிஞ்சதாடா? இல்ல மச்சான், நீ சொன்ன மாதிரி இப்போதாண்டா சிசிடிவியை செக் பண்ணி பார்த்துட்டு வந்தேன். புதுசா யாரும் உள்ள வந்த மாதிரி தெரியல மச்சான். சின்ன மச்சான் சொல்ற, நான் நினைச்சேன் இது எல்லாம் அந்த எக்ஸோட வேலையா தான் இருக்கும். அவன் தான் அன்னைக்கு மாதிரி இன்னைக்கும் அபிய வச்சு விளையாடுறான்னு. நீ என்ன மச்சான் புதுசா யாரும் உள்ள வந்த மாதிரியே தெரியலன்னு சொல்ற? ஐயோ அப்போ அப்போ அபி எங்க தாண்டா போனா? அதான் மச்சான் எனக்கும் ஒன்றும் புரியல. நம்ம முன்னாடியே பிளான் பண்ண மாதிரி செக்யூரிட்டி எல்லாத்தையுமே அவ்வளோ டைட்டா வச்சிருந்தோம்டா. அண்ட் யார் உள்ள வந்தாலுமே நல்லா செக் பண்ணி தான் மச்சான் உள்ள விட்டுருக்காங்க. நான் சிசிடிவி ஃபுல்லாவே பார்த்துட்டேன் மச்சான். அதுல அபி சிஸ்டர் லாஸ்டா ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி போறது வரைக்கும் ரெக்கார்ட் ஆயிருக்குடா. ஆனா அதுக்கப்புறம் அவங்க அந்த ரூமுக்கு தான் மச்சான் போயிருக்காங்க. ஆனா அந்த ரூம்ல அவங்க இல்ல மச்சான். அதான் மச்சான் ஒரே டவுட்டா இருக்கு. சின்னடா கிருஷ்ணா சொல்ற, நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா வெளியாளுங்க யாருமே உள்ள வந்து அபிய எதுவும் பண்ணலன்னு தெரியுது. பின்ன அபி எங்க தாண்டா போனா? டே அது எனக்கு புரியுதுடா, ஆனா நீ கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு மச்சான். மச்சான் உனக்கே தெரியும்டா இந்த பார்ட்டி ஹால் ரொம்ப பெருசுன்னு. அதோட அபி சிஸ்டர் எனக்கு தெரிஞ்சு வழி மாதிரி எங்கேயாச்சும் போயிருந்து இருக்கணும்டா. நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இருக்காதுடா. நம்ம கொஞ்சம் நாலா பக்கம் எல்லாரும் போய் சேர்ந்து தேடணும்னா கண்டிப்பா அபி சிஸ்டர் கண்டுபிடிச்சிடலாம் மச்சான். ஆமா கிருஷ்ணா, நீ சொல்றது சரிதான்டா. நான் கூட இது எல்லாம் அந்த எக்ஸோட வேலை நினைச்சேன். ஆனா இப்ப நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தோணுதுடா. சரி மச்சான், டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா ஆளுக்கு ஒரு பக்கமா போய் அபிய தேடலாம்டா. மச்சான் நீ வீணா எதையும் போட்டு குழப்பிக்காதடா. கண்டிப்பா அபி சிஸ்டர் இங்கே தாண்டா எங்கேயாச்சும் இருப்பாங்க. சரி மச்சான், எல்லாரும் ஒரு பக்கம் போய் தேடலாம். சரியா? சரிடா, நான் போய் இந்த பக்கம் தேடுறேன். அம்மா அப்பா கண்டிப்பா அபிக்கு எதுவும் ஆகியிருக்காது, என்ன நம்புங்க. கண்டிப்பா அபி இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பா. நம்ம போய் ஆளுக்கு ஒரு பக்கமா தேடலாம் வாங்க. அடுதான் மச்சான் லட்சுமி, ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களா? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? ஆமா லட்சுமி, நானும் உங்க அண்ணனும் பொண்ணை எங்கெல்லாம் தேடுறது. என்ன லட்சுமி இது, நேரம் எவ்வளவு ஆகிட்டு இருக்கு? பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேரும் எவ்வளவு நேரம் தான் ஸ்டேஜ்ல நிப்பாங்க? சீக்கிரம் வாங்க, அவங்களுக்கு போய் நம்ம முதல்ல சாப்பாடு எடுத்து வச்சு கொடுக்கலாம். ஆமா அம்பி எங்க? ரொம்ப நேரமா ஆதி மாப்பிள்ள மட்டும் தனியாவே ஸ்டேஜ்ல நின்றுட்டு இருந்தாரு. இல்ல நீ அது வந்து லட்சுமி, என்ன லட்சுமி வந்து போயின்னு இழுத்துட்டு இருக்க? அபி எங்க? சின்னமா லட்சுமி ஒரு மாதிரி இருக்க. மச்சான் லட்சுமிக்கு என்னாச்சு? சின்ன மச்சான் அது என்ன மச்சான், நானும் பாத்துட்டு இருக்கேன். உங்க ரெண்டு பேரும் முகமே சரியில்லை. என்னாச்சு மச்சான்? ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? அண்ணே இல்லண்ணே, அது நம்ம அபிய காணும்ண்ணே. ஐயோ என்ன லட்சுமி சொல்ற? அபிய காணுமா? ஐயோ மச்சான், என்ன மச்சான் லட்சுமி என்னமோ சொல்லிட்டு இருக்கா? அபிய காணுமா? இல்ல மச்சான், அது அபி ரொம்ப டயர்டா இருக்கான்னு ஆதி ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருப்பான் போல. ஆனா அந்த ரூம்ல அபிய போய் இல்ல மச்சான். அதான் மச்சான் எல்லாம் தேடிட்டு இருக்கோம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க மச்சான், அபி கண்டிப்பா கிடைச்சிருவா. ஐயோ 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 என்னென்ன சொல்றீங்க? அபிய காணுமா? கடவுளே, என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, எங்க போனான்னு தெரியலையே கடவுளே. ஐயோ நீ அழுகாதீங்க நீ, நம்ம அபிக்கு எதுவும் ஆகியிருக்காது நீ. எல்லாரும் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க நீ. கண்டிப்பா அபி இங்கதான் நீ எங்கேயாச்சும் இருப்பா. ப்ளீஸ் நீ அழாதீங்க நீ. எப்படி லட்சுமியா அழாம இருக்க சொல்ற? என் பொண்ணு எங்க இருக்கானே தெரியலையே. ஐயோ கடவுளே, இந்த இடம் வேற கடல் மாதிரி இவ்வளவு பெருசா இருக்கு. என் பொண்ணு எங்க இருக்கானே தெரியலையே. மீனாட்சி அழாத மீனாட்சி, நம்ம பொண்ணு அபிக்கு எதுவும் ஆகியிருக்காதுமா. அதான் எல்லாரும் ஒரு பக்கம் தேடுறாங்களே மீனாட்சி, நம்மளும் போய் ஒரு பக்கம் தேடுவோமா. கண்டிப்பா அபி இங்கதான் மீனாட்சி எங்கேயாச்சும் இருப்பா. ப்ளீஸ் மீனாட்சி அழாத மீனாட்சி. ஆமாமே மீனாட்சி, நீ அழாதமா. கண்டிப்பா அபி இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பா. சரி வாங்க எல்லாரும் போய் தேடலாம். சரி நான் சீக்கிரம் வாங்க, எல்லாரும் போய் தேடலாம். ஐயோ கடவுளே, என் பொண்ணு அபிக்கு எதுவும் ஆகியிருக்க கூடாது. நல்லா கதருங்க, நல்லா எல்லாரும் கதருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருந்தீங்கல்ல, இப்ப எல்லாரும் நல்லா சேர்ந்து நல்லா கதருங்க. உங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு தெரியுமா எனக்கு?
எனக்கும் என் பொண்ணுக்கும் பண்ணின துரோகத்துக்கு உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பத்தாது. நல்லா கதறுங்க, நல்லா கதறுங்க. நீங்க எல்லாரும் கதறதுக்காக தானே இப்படி ஒரு ஏற்பாட்டையே நான் பண்ணினேன். கதறுங்க, நல்லா கதறுங்க. ஹலோ டேய், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நான் சொல்ற வரைக்கும் அவ்வளோ அங்கேயே வச்சுக்கோங்க. அவளை அடுத்து என்ன பண்ணணும் சேது பண்ணணுங்கிறத நான் சொல்றேன், புரிஞ்சதா? ஃபோனை வைக்கிறேன். டேய் சுந்தரம், நீ எனக்கு பண்ணின துரோகத்துக்கும் என் அண்ணன் பையன் என் பொண்ணுக்கு பண்ணின துரோகத்துக்கும் இன்னைக்கு உங்க எல்லாரையும் இப்படி கதற விடுறது எனக்கு எவ்வளோ ஆனந்தமா இருக்குன்னு தெரியுமா? ஆனா இதெல்லாம் உங்களுக்கு பத்தவே பத்தாதுடா. இனிமே உங்களை எப்படி அடிக்கடி கதற விடுறேன்னு மட்டும் பாருங்க. ஏ அபி, உன் தகுதிக்கு உனக்கு இவ்வளோ பெரிய பார்ட்டி ஹாலில் இவ்வளோ கிராண்டா இவ்வளோ பெரிய ரிசப்ஷன் கேட்குதா? ஏய், இதெல்லாம் என் பொண்ணு ரேஷ்மாவுக்கு கிடைக்க வேண்டியது. நீ அவ இடத்துல வந்ததே தப்பு. இதில் அவ இடத்துல நீ இருக்கிறது முடியாதுடி, முடியாது, முடியவே முடியாது. இப்போதானே எல்லாரும் கதற ஆரம்பிச்சிருக்காங்க. இனிமே போக போக எல்லாரும் எப்படி கதற விடுறேன்னு மட்டும் பாருங்க. டேய், பொண்ணு நல்லா தள்ளன்னு தக்காளி மாதிரி இருக்காடா. இந்த மாதிரி பொண்ணெல்லாம் கடத்துறதுக்கே நம்ம குடுத்து வச்சிருக்கணும்டா. சரியா சொன்னடா மச்சான். ஆனா சின்னடா பண்றது கட்டத்துறதுக்கு மட்டும்தாடா நமக்கு அவங்க கிட்டே இருந்து ஆர்டர் வந்திருக்குது. அந்த பொண்ணு மேல இப்போதைக்கு கையே வைக்க கூடாதுன்னு அந்த அம்மா சொல்லியிருக்குடா. அந்த ஒரு ரீசனுக்காக தாண்டா எதுவும் பண்ணாம அமைதியா இங்க வந்து நிக்க வேண்டியதா இருக்கு. இல்ல நடக்கிறதே வேறையா இருந்திருக்கும்டா. டேய், சும்மா கண்டதையும் போட்டு யோசிக்காம அமைதியா இருங்கடா. பெரிய இடத்து சமாச்சாரம் நினைக்கிறேன். அதோட அந்த அம்மா வில்லிங்களுக்கெல்லாம் வில்லி மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இந்த அம்மா மாட்டிக்கிட்டுனா கண்டிப்பா ஈஸியா நம்மளை கோத்து விட்டுருண்டா. ஏதோ பணம் கொஞ்சம் அதிகமா தரேன்னு சொன்னதுனாலதான் இந்த காரியத்தை பண்ணவே ஒத்துக்கிட்டோம். அதனால காரியத்தை பண்ணுனமா முடிச்சு கொடுத்தமா போனமான்னு இருக்கணும், புரிஞ்சதா? தேவையில்லாம அந்த பொண்ணு மேல ஆசைலாம் படாதீங்கடா, புரிஞ்சதா? அட என்னென்ன நீ சும்மா அல்வா மாதிரி கண்ணுக்கு எதுக்கு அம்சமா இப்படி ஒரு பொண்ணை வச்சுட்டு எதுவும் பண்ணக்கூடாதுன்னா எப்படின்னு? அடச்சே, வாய மூடு. டேய் டேய் டேய், இந்த பொண்ணு இல்லைன்னா 100 பொண்ணுடா. ஆனா பார்த்தல எவ்வளோ பெரிய இடத்துல பூந்து கடத்திட்டு வந்திருக்கோன்னு. டேய், இடம் பாக்குறதுக்கே அவ்வளோ பெருசா இருந்துச்சுடா. மொவனை மாட்டினோம் 3 பேரும் காலம் ஃபுல்லா ஜெயில களி திங்க வேண்டியதான். ஒழுங்கு மரியாதையா எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு அமைதியா இருங்க. அந்த அம்மா கிட்ட இருந்து பணம் கைக்கு வந்தோடனே இந்த பொண்ணு அந்த அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம போயிட்டே இருக்கோம், புரிஞ்சதா? அது வரைக்கும் அந்த பொண்ணு மேல உங்க சுண்டு விரல் பட்டுச்சு, அவ்வளவுதான் மோனே. என்ன நீ சொல்றதும் சரிதானே. எல்லாம் பெரிய நல்ல வசதியான இடம்லன்னு வரவோ போறவனுவோ எல்லாம் கோடீஸ்வரனாதான் இருக்கானுவோ. சரிண்ணே, நீ சொல்ற மாதிரி சட்டுப்புட்டுன்னு செம்புட்டு காசு வருதோ அம்புட்டு காசை வாங்கிட்டு சீக்கிரம் இந்த பொண்ணை எங்க விட சொல்றாங்களோ அங்க விட்டுட்டு இடத்த காலி பண்ணுவோண்ணே. அப்படியே ஏற்காடு பக்கமா போய் நல்லா 4-5 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வருவோண்ணே, சரியா? அல்பம் பணம் கைக்கு வரட்டும்டா. அதுக்கப்புறம் ஏற்காடு என்னடா, கோவாக்கே போய் நல்லா குத்தாட்ட போட்டுட்டு வரலாம்டா, சரியா? அது வரைக்கும் பொண்ணு பத்திரம்டா, புரிஞ்சதா? ஐயோ, அப்படி எங்கடி போனேன்? ஏண்டி அப்படி ஒரு தடவை என்ன இப்படி பயமுறுத்திட்டே இருக்க? அப்படி தயவு செஞ்சு வந்துடுடி. எனக்கு தோணிட்டே இருக்குடி நீ இங்கதான் எங்க இருக்கன்னு. அப்படி ப்ளீஸ் என்கிட்ட வந்துடுறி. ஆதி மாமா, அபி செங்கடி போன பொண்ணை காணும்னு எல்லாரும் எவ்வளவு பயந்துட்டோன்னு தெரியுமாடி? செங்கடி போன இவ்வளவு நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு தானடி போன. ஆனா நீ ரூம்ல இல்ல, செங்கடி போன அபி. ஆதி மாமா, என்னாச்சு? எதுக்கு இவ்ளோ பதட்டப்படுறீங்க? என்னது, ஏன் இவ்வளவு பதட்டப்படுறனா? ஏன் அபி பொண்ணை காணும்னு நான் எவ்வளவு துடிச்சு போயிட்டேன்னு தெரியுமாடி? செங்கடி போயிருந்த நீ நீ ரூமுக்கு தானடி ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போன. ஆனா அந்த ரூம்ல நீ இல்ல, செங்கடி அபி போயிருந்த. ஐயோ ஆதி மாமா, ரிலாக்ஸ்ங்க, ரிலாக்ஸ். ஐயோ ஆதி மாமா, நான் உங்ககிட்ட ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போனதெல்லாம் கரெக்ட் தாங்க. ஆனா ரூமுக்கு வெளியில ஒரு குழந்தை அழுகிற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. நான் வெளியில வந்து பார்த்தா ஒரு குழந்தை அழுதுட்டு இருந்தா. என்ன ஏதுன்னு கேட்கும்போது அம்மா அப்பாவை காணும்னு சொல்லி அழுதுட்டு இருந்தா. பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. அதாங்க அவங்க அம்மா அப்பாவை தேடி கண்டுபிடிச்சி அந்த குழந்தைய அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு இப்பதாங்க வந்தேன். பார்த்தா நீங்க இங்க நின்றுட்டு இருந்தீங்க. அபி, என்னடி சொல்ற? குழந்தைய அவங்க அம்மா அப்பா கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக போனியா? நீ ஏண்டி போன? யார்கிட்டயாச்சும் சொல்லிருக்கலாம்ல.
ஏங்க என்னங்க இது குழந்தை பாவுங்க ரொம்ப பயந்துட்டாங்க அம்மா அப்பாவை காணும்னு. அதனால தாங்க நான் போய் தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு வந்தேன். ஏங்க இப்போ அதனால என்ன? ஐயோ அபி, நான் எப்படி உனக்கு சொல்லி புரிய வைப்பேன்? கொஞ்ச நேரம் உன்னை காணணும்னு எல்லாரும் எப்படி பயந்துட்டோம் தெரியுமாடி? அதுவும் நான் துடிச்சிட்டேன்டி. ஏண்டி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல இந்த மாதிரின்னு? ஏண்டி அபி? ஏங்க சாரிங்க, ரொம்ப நான் வேணும்னு பண்ணல ஆதி மாமா. குழந்தை அழுதது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால தான் உடனே உங்க அம்மா அப்பா கிட்ட தேடி குழந்தைய கொடுக்கணும்னு தோணுச்சு. அதனால தாங்க யார்கிட்டயுமே சொல்ல முடியல. சாரிங்க. அதோட இந்த இடம் ரொம்ப புதுசா இருந்துச்சா, அதான் தேடி கண்டுபிடிச்சி குழந்தைய கொடுத்துட்டு வரதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சாரி. சரி அபி, இட்ஸ் ஓகே. ஆனா சின்னொரு வாட்டி இது மாதிரி ஏதாச்சும் பண்றேன்னா தயவு செஞ்சு சொல்லிட்டு போடி. பாவண்டி, உங்க அம்மா அப்பா, எங்க அம்மா அப்பா, அர்ஜுன், கிருஷ்ணா எல்லாரும் உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமாடி? சரி ஓகே, இனிமே இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே, இனிமே பண்ணல. இப்போ பண்ணினதுக்கு சாரி போதுமா? சாரி மட்டும் பத்தாதுதான். சோ சோ மாமாவை நல்லா இறுக்கி அணைச்சு ஒரு உம்மா கொடு. அப்பதான் மாமாவுக்கும் உன் மேல உள்ள கோவம் போகும். இல்லைன்னா கோவம் போகாதுப்பா. நீங்க இருக்கீங்களே சின்ன அதிகமா இது இப்பதானே சொன்னீங்க எல்லாரும் என்ன காணும்னு தேடினாங்கன்னு. இப்போ என்னடானா நீங்க அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு நான் இருக்கேன்னு சொல்றதை விட்டுட்டு இங்க நின்று ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எதா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் வச்சுக்கலாம். முதல்ல வாங்குங்க, எல்லாரும் பாவம் என்ன காணும்னு தேடிட்டு இருக்க போறாங்க. எல்லாம் சரிதாண்டி. ஆனா நான் பாவம்ல உன்னை காணணும்னா எவ்வளவு துடிச்சிட்டேன்னு தெரியுமா? அதுக்குதான் மனசுலாம் ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கு. அதுக்கு தாண்டி கேக்குறேன், ப்ளீஸ் அபி, பொண்ணே ஒண்ணுடி. சின்னது நீங்க இருக்கீங்களே என்ன அதி மாமா, முதல்ல நம்ம வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன வேணாலும் கேளுங்க, நான் தரேன். ஓகேவா? வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நீ என்னடி கொடுக்கறது? அதெல்லாம் நானே எடுத்துப்பேன். அதெல்லாம் முடியாது. இப்போ நீ எனக்கு நான் கேட்டதை கொடுக்குற. ஓகே? சின்னது நாட் ஓகே. சின்ன அதி மாமா அங்க பாருங்க எவ்வளவு பேர் நின்றுட்டு இருக்காங்கன்னு. நீங்க என்னடா இங்க நின்று சின்ன குழந்தை மாதிரி அடப்பிடிச்சிட்டு இருக்கீங்க? நான் சொல்றதை கேளுங்க அதி மாமா. முதல்ல வாங்க, அத்தை மாமா அம்மா அப்பா எல்லாரும் போய் பார்க்கலாம் வாங்க. மொவலே வீட்டுக்கு தானே வருவேன், வாடி வா. இன்னைக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. சின்ன அடிக்கடி டென்ஷன் பண்ணிட்டே இருக்கல, அதுக்கு எல்லாத்துக்கும் மொத்தமா சேர்த்து உனக்கு எப்படி பனிஷ் பண்றேன்னு பாரு. சரி அபி, நீ சொல்றதும் சரிதான். சீக்கிரம் வா. அம்மா அப்பா அத்தை மாமா எல்லாரும் ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க. சீக்கிரம் வா போலாம். அப்படியா? அதையும் பார்க்கலாம். வாங்க போலாம். இல்ல இல்ல இந்த அபி இப்படி இங்க வந்தா இல்லையே, இவ்வளவுதான் நம்ம கடத்த சொல்லியிருந்தோம். அப்ப இவங்க கடத்திட்டேன்னு சொன்னானுங்களே, அப்போ இவ எப்படி இங்க வந்தா? இல்ல ஒருவேளை இவ அங்க எது தப்பிச்சாளா? ஐயோ கடவுளே, என்னன்னு ஒண்ணுமே புரியலையே. இவனுங்கள ஒரு வேலையை கூட உருப்படியா பண்றதே இல்ல இவனுங்கள. ஹலோ டேய், எங்கடா இருக்கீங்க? மேடம், நீங்க சொன்ன இடத்துல தான் மேடம் இருக்கோம். டேய், ஒரு வேலையை கூட உங்களால உருப்படியா செய்ய முடியாதுல்ல? மேடம், என்ன மேடம் சொல்றீங்க? அதான் நீங்க சொன்ன வேலையை நாங்க கச்சிதமா முடிச்சிட்டோமே, அப்புறம் என்ன மேடம்? கிழிச்சிங்க. அடச்சி வாய மூடு. இருடா இரு, நேர்ல வந்து உங்க எல்லாருக்கும் வச்சுக்கிறேன். நல்ல பணத்தை மட்டும் கை நீட்டி வாங்க தெரிஞ்சதுல. சொன்ன வேலையை ஒழுங்கா உங்களால செய்ய முடியாது. நேர்ல வந்து வச்சுக்கிறேன், இருங்க. அடச்சி, ஏண்டா உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? நல்லா மாடு மாதிரி உடம்ப வளர்த்து வச்சிருக்கீங்க. இந்த சின்ன வேலையை கூட உங்களால செய்ய முடியாது. மேடம், என்ன மேடம், நானும் பாத்துட்டே இருக்கேன். நீங்க பாட்டு உங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. மேடம், அதான் நீங்க சொன்ன வேலையை நாங்க முடிச்சிட்டோமே, அப்புறம் என்ன மேடம்? கிழிச்சிங்க. நீங்க சொன்ன வேலையை ஒழுங்கா பண்ணிருந்தீங்கன்னா நான் எதுக்குடா இவ்வளவு தூரம் வந்திருக்க போறேன்? மேடம், என்ன மேடம், நீங்க சொன்ன மாதிரி தான் நாங்க பொண்ணை கடத்தி உள்ளதான் மேடம் கட்டி போட்டு வச்சிருக்கோம். அப்புறம் என்ன? என்னது உள்ள கட்டி போட்டு வச்சிருக்கீங்களா? டேய், அவ எப்படியோ உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு அங்கேயே வந்துட்டாடா. அந்த லட்சணத்துல நீங்க கட்டி போட்டு வச்சிருந்திருக்கீங்க. ஏண்டா சொன்ன வேலையை இவ்வளவு சின்ன வேலையை உங்களால பண்ண முடியல. நீங்களா எதுக்கு தான் லாய்க்கோ? மேடம், சின்ன மேடம், என்னென்னமோ உளறிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு தப்பிச்சு வந்துட்டாளா? வாய்ப்பே இல்ல மேடம். அந்த பொண்ணை உள்ள கட்டி போட்டு நாங்க வச்சிருக்கோம் மேடம். ஆமா மேடம், இப்பதான் மேடம் அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்தோம். அந்த பொண்ணு இன்னும் மயக்கத்துல தான் மேடம் இருக்கா. மயக்கத்துல இருக்கிற பொண்ணால எப்படி மேடம் அவ்வளவு தூரம் வந்திருக்க முடியும்? வாய்ப்பே இல்ல மேடம். ஏய், என்னடா சொல்றீங்க? பொண்ணு கடத்தி இன்னும் கட்டி போட்டு வச்சிருக்கீங்க, மயக்கத்துல இருக்காளா? டேய், நான் கடத்த சொன்ன பொண்ணு அங்க இருக்காடா. அப்போ நீங்க வேற யாரடா கடத்திட்டு வந்தீங்க? மேடம், என்ன மேடம் உளறிட்டு இருக்கீங்க? நீங்க தானே மேடம் ஒரு ரூமை காட்டி அந்த ரூம்ல உள்ள பொண்ணை கடத்திட்டு போங்கன்னு சொன்னீங்க. நீங்க காட்டின ரூம்ல உள்ள பொண்ணை தான் நாங்க கடத்திட்டு வந்தோம். இப்ப என்னடா நீங்க அந்த பொண்ணு அங்க இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன மேடம், எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. அதான்டா எனக்கு ஒன்னும் புரியல. இல்ல எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. அப்போ நான் சொன்ன பொண்ணை நீங்க கடத்தலைன்னா பின்ன வேற யாரோட கடத்தி வச்சிருக்கீங்க? எங்களுக்கு எப்படி மேடம் தெரியும்? நீங்க சொன்ன ரூம்ல உள்ள பொண்ணை தான் மேடம் நாங்க கடத்தி வச்சிருக்கோம். உள்ள வந்து நீங்களே பார்த்து யாரு என்னன்னு சொல்லுங்க மேடம்.
ரேஷ்மா பேபி உனக்கு என்னாச்சு ரேஷ்மா பேபி? சின்ன ரேஷ்மா பேபி. டேய் உங்களை டேய் சார கடத்த சொன்னா சாரடா கடத்திட்டு வந்து வச்சிருக்கீங்க. டேய் இவ என் பொண்ணுடா. எவ்வளவு தைரியம் தான் என் பொண்ணையே கடத்திட்டு வந்திருப்பீங்க. உங்களை டேய் முதல்ல என் பொண்ணோட கை கட்டு வாயில உள்ள பிளாஸ்டிக்லாம் முதல்ல போய் எடுங்கடா. ரேஷ்மா பேபி ஆர் யூ ஓகே? சா மம்மி ஐ எம் ஓகே. மம்மி சாரி விடுங்க. பிளட்டி ராஸ்கல்ஸ் எவ்வளவு தைரியம் தான் எனக்கு மயக்க மருந்து கொடுத்து என்னை இவனுங்க அழைச்சிட்டு வந்திருப்பானுங்க. இவனுங்கள நீ வெயிட் பண்ணு ரேஷ்மா பேபி. இவனுங்கள நான் பாத்துக்கிறேன். இவனுங்கள டேய் உனக்கு எவ்வளவு தைரியம் தான் ஏன் பொண்ணே நீ கடத்திட்டு வந்திருப்பாங்க. சேட்டா ஒரு பொண்ணை கடத்துறதுக்கு துப்பு இல்ல. உங்களுக்கு எல்லாம் பேரு ரவுடி. மேடம் போது நிறுத்துங்க. நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்ன ரூம்ல உள்ள பொண்ணை தான் நாங்க கடத்திட்டு வந்தோம். இது உங்க பொண்ணுன்னு எங்களுக்கு எப்படி மேடம் தெரியும்? நீங்க தப்பா ஏதாச்சும் ரூம சொல்லிருப்பீங்க. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? வாட் நான் தப்பா சொன்னனா? டேய் நான் சரியா தாண்டா சொன்னேன். நீங்க தாண்டா கண்ணு தெரியாம அவளை தூக்குறதுக்கு பதிலா என் பொண்ணை தூக்கிட்டு வந்திருக்கீங்க. அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆகிருந்துச்சு உங்க பொருத்தனே சும்மா விட்டுருக்க மாட்டேன். மம்மி ஸ்டாப் இட் மம்மி. இங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஃபர்ஸ்ட் இவனுங்களா யாரு? தேவையில்லாம எதுக்கு எனக்கு மயக்க மருந்து கொடுத்து இங்க கூட்டிட்டு வந்தானுங்க? ஐயோ ரேஷ்மா இந்த பிளான் போட்டது அந்த அபிக்கு. அந்த அபி ஒரு ரூம்ல இருந்தா அவளை கடத்திட்டு வர சொல்லி அந்த ரூமை கை காட்டினா இவனுங்க பொண்ணை கடத்திட்டு வந்திருக்கானுங்க. வாட் அந்த அபியை கடத்துறதுக்காக பிளான் போட்டீங்களா? ஆமா ரேஷ்மா பேபி. ஆனா இவனுங்க எல்லாத்தையும் சொதப்பிட்டாளுங்க. நான் என்னெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தனோ அது எல்லாத்திலையும் இவனுங்க மண்ணள்ளி போட்டுட்டானுங்க. ஓ காட் அந்த குடும்பம் கொஞ்ச நேரத்துல அந்த அபியை காணணும்னா எப்படி துடிச்சது தெரியுமா? அதை பார்க்க எனக்கு அவ்வளோ ஆனந்தமா இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நேரத்துலயே அந்த அபி என்னடானா வந்து நிக்கிறா. இவனுங்க என் பிளான நல்லா சொதப்புன்னு சொதப்பிட்டானுங்க ரேஷ்மா. மேடம் திரும்ப அதையே சொல்லாதீங்க மேடம். நீங்க சொன்ன ரூம்ல இந்த பொண்ணு தான் மேடம் இருந்துச்சு. அதனாலதான் மேடம் இந்த பொண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்து நாங்க கடத்திட்டு வந்தோம். டேய் சார் கிட்டடா போய் சொல்றீங்க? சார் கிட்ட போய் சொல்றீங்க? எனக்கு தெரியாதா அந்த அபி எந்த ரூம்ல இருந்திருப்பானே? இல்ல மம்மி அவனுங்க சொல்றது சரிதான். அந்த ரூம்ல நான் தான் மம்மி இருந்தேன். கேட்டீங்களா மேடம் உங்க பொண்ணு என்ன சொல்றாங்கன்னு? அவங்க தான் அந்த ரூம்ல இருந்தாங்களா? இதுல எங்க தப்பு என்ன இருக்கு? வாட் ரேஷ்மா சின்ன ரேஷ்மா சொல்ற? நீ அந்த ரூம்ல என்ன பண்ண? ஃபர்ஸ்ட் நீ எதுக்கு அந்த ரூமுக்கு போன? ஐயோ மம்மி அங்க நடக்கிற கூத்தெல்லாம் பார்க்க முடியாம ஒரு ரூம்ல போயிட்டு நான் ரெஸ்ட் எடுக்கலான்னு போனேன். காட் அங்க என் நேரம் சுத்தமா ஏசி ஒர்க் ஆகவே இல்லை. அதான் பக்கத்து ரூம்ல ஏசி ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிட்டு அங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு போனேன். அதுக்குள்ள இவனுங்க எல்லாரும் வந்து மயக்க மருந்தை கொடுத்து என்ன கடத்திட்டு வந்துட்டானுங்க. மேடம் இப்பயாச்சும் உங்களுக்கு உண்மை என்னன்னு புரிஞ்சிருக்கும். சரி மேடம் பேசினபடி எங்களுக்கு மீதி காசை எடுத்து வைங்க. நாங்க கிளம்பணும். சின்னது மீதி காசு எடுத்து வைக்கணுமா? டேய் இதுக்கு மேல ஒரு நயா பைசா கூட என்னால தர முடியாது. ஒழுங்கு மரியாதையை இடத்த காலி பண்ணிடுங்க. ரேஷ்மா பேபி வா போலாம். மேடம் இங்க பாருங்க ஒழுங்கா எங்களுக்கு வர வேண்டிய காசை செட்டில் பண்ணிட்டு போங்க. இல்ல அவ்வளவுதான். நீங்க யார கடத்த சொன்னீங்க எதுக்கு கடத்த சொன்னீங்கன்னு எல்லார்கிட்டயும் போட்டு கொடுத்துருவோம். பரவாயில்லையா? டேய் நீ யார்கிட்ட வேணா சொல்லுடா. ஆனா ஒத்த பைசா கூட தர முடியாது. ரேஷ்மா பேபி வா கிளம்பலாம். ஐயோ மம்மி கொஞ்சம் நிறுத்து மம்மி. ஹே என்ன இப்போ உனக்கு காசு வரணும் அவ்வளவுதானே? உன் அக்கௌண்ட் நம்பர் சொல்லு ஜிபே பண்ணி விடுறேன். என்ன ரேஷ்மா இது? சொன்ன வேலையை இவனுங்க ஒழுங்காவே செய்யல. இவனுங்களுக்கு எதுக்கு ரேஷ்மா நீ பேலன்ஸ் பணத்தை செட்டில் பண்ண? ஐயோ மம்மி போது மம்மி நிறுத்து. நீ ஒழுங்கா ஒரு வேலையை பண்ணியிருந்தனா நான் எதுக்கு இப்ப இவனுங்களுக்கு பணத்தை கொடுத்துருக்க போறேன்? ஏன் மம்மி இதுதான் பிளான்னா முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி இப்படி பிளானை சொதப்பி வச்சிருக்கேன். இங்க பாரு மம்மி இப்ப மட்டும் நம்ம காசை கொடுத்து அவனுங்களை செட்டில் பண்ணாம இருந்திருந்தோம்னா அவனுங்க ஒரு வேகத்துல உண்மையை சொல்லியிருந்தானுங்கன்னு வச்சுக்கோயேன். அவ்வளோதான். எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்தியா விட்டு நம்ம ஊருக்கு கிளம்ப வேண்டியதா இருந்திருக்கும். அதனாலதான் மம்மி செட்டில் பண்ணேன். இங்க பாரு மம்மி இன்னொரு தடவை நீ என்ன பிளான் போட்டாலும் அது தயவு செஞ்சு என்னன்னு என்கிட்ட சொல்லு. புரிஞ்சதா? நீ சொல்றது சரிதான். அவனுங்க மட்டும் உண்மையை சொல்லியிருந்தானுங்கன்னா அவ்வளோதான். சரி ரேஷ்மா இனிமே என்ன பிளான் பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் நிறுத்தி நிதானமா யோசிச்சு பண்ணலாம். சரி மம்மி வா கிளம்பலாம். அப்புறம் எல்லாரும் நம்ம எங்க ஏதுன்னு ஆராய ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சீக்கிரம் வா கிளம்பலாம். அபி அபி சொல்லுங்க அடி மாமா. அபி இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமாடி? இன்னைக்கு எல்லார்கிட்டையும் இவ தான் என்னோட பொண்டாட்டின்னு சொல்லும் போது எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சுன்னு தெரியுமா? ஏன் அபி பாப்பா ஹாப்பியா? சின்னவே இது கேள்வி. இன்னைக்கு நானும் ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தேன். இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான் ஆதிமாமா. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஆதிமாமா. அபி என்னடி இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா? உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல அன்வான்டான விஷயத்துக்கு தேங்க்ஸ் சாரிலாம் சொல்லக்கூடாதுன்னு. அதையும் மீறி மேடம் சொன்னீங்கன்னா என்ன மேடம் அர்த்தம்? அப்போ என் மேல உங்களுக்கு பயம் இல்லை அப்படித்தானே?
ஐயோ அப்படிலாம் இல்லை அதிமாமா. அது நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேனா. நான் மட்டும் இல்லை, அம்மா அப்பா அஞ்சலி அத்தை மாமா எல்லாருமே இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். எங்கள் எல்லாரோட ஹாப்பிக்கும் காரணம் நீங்கள் தானே அதிமாமா. அதனால தான் தேங்க்ஸ் சொன்னேன். ஓ அப்படியா? அப்போ வெறும் தேங்க்ஸ் மட்டும்தானா? ஹா, என்ன கேட்டீங்க? நீங்கள் சுற்றி சுற்றி எங்கே வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது உங்களை. அட பரவாயில்லையே, என் அபி பாப்பாங்கிற டியூப்லைட் இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா எரிஞ்சிருச்சு. அதான் மாமா சுத்தி சுத்தி எங்க வரேன்னு தெரியுதுல்ல. அப்போ டைரக்டா அங்கேயே போயிடலாமே. அப்புறம் எதுக்கடி இன்னும் வள கொல கொலன்னு பேசிக்கிட்டு. நீங்க சிரிக்கீங்களே, சரியான கேடி அதிமாமா நீங்க. ஆமாண்டி, ஆமா, நான் கேடிதான். இந்த கேடிக்கு என்னெல்லாம் கேடி விஷயம் தெரியும்னு இப்ப பண்ணி காட்டவா? என்னது? நீங்க கேடின்னு எனக்கு தெரியும், என்னெல்லாம் கேடி விஷயம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால ஒன்றும் வேண்டாம். நீ வேண்டான்னு சொன்னாவே அது வேணும்னு தான் அர்த்தம்டி. சின்னது, அப்போ வேணும். ஐயோ என் அபி பாப்பா, நீ வேணும்னு சொன்னாலும் வேணும்னு தான் அர்த்தம். சின்னது, நீங்க சரியான கேடி அதிமாமா. கேடி கேடி மட்டும் இல்ல, ஃப்ராடு 420 எல்லாமே நீங்க தான். அதிமாமா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு இருந்தா மறந்தே போயிட்டேன். ஒன்னா ஒன்னு என்னடி, எத்தனை வேணாலும் கேளு, மாமா குடுக்கறதுக்கு ரெடியா இருக்க. உங்களை ஏங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா நான் சொல்ல வந்ததே மறந்துடுவேன். சரி சரி, என்ன கேட்கணும் கேளு. இல்ல அதிமாமா, இன்னைக்கு நான் காணணும்னு நீங்க இவ்வளோ பயந்துட்டீங்க. அன்னைக்கு பொட்டிக்ல நான் காணணும்னு சொன்னப்பையும் நீங்க இப்படிதான் பயந்தீங்க. ஏங்க ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க? இது என்னடி கேள்வி? அடியே நீ பொண்டாடிடி, நீ காண போயிட்டா அப்புறம் பதட்டமும் பயமும் எனக்கு இருக்காதா? பின்னாடி காண போயிட்டா ஐயா ஜாலி ஜாலி, என் பொண்டாட்டி காண போயிட்டா அப்படின்னு என்ன ஜாலியா இருக்க சொல்றியா? ஐயோ என் அபி பாப்பா, அன்னைக்கு நீ காணா போனப்பையும் சரி, இன்னைக்கு நீ காணா போனப்பையும் சரி, எவ்வளவு துடிச்சு போனோன்னு எனக்கு மட்டும் தாண்டி தெரியும். ஐயோ சாரி அதிமாமா, அன்னைக்கும் அது அன்எக்ஸ்பெக்டடா தான் நடந்துச்சு, இன்னைக்கும் அப்படிதான். சாரி. சரிடி அபி பாப்பா, இனிமே இது மாதிரி ரிப்பீட் ஆகாத மாதிரி பாத்துக்கணும். ஓகே? ஓகே அதிமாமா. அப்புறம் லவ் யூ. பரா, என் பொண்டாட்டி அவ்வளவே ஐ லவ் யூலாம் சொல்றான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண கூடாதே. சின்னது, நீங்க இருக்கீங்களே, ஏங்க சரியான ஃப்ராட் நீங்க. ஃபர்ஸ்ட் என்ன விடுங்க விடுங்க. யூ ஆர் டூ லேட் அபி பாப்பா. இனிமே நான் நினைச்சா மட்டும்தான் உன்னை விட முடியும். உங்களை சரி சரி. ஐயோ அபி பாப்பா, பாரு, உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்ததுல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்? ஆமாண்டி அபி பாப்பா, முக்கியமான விஷயம் இல்ல, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நானும் என் அபி பாப்பாவும் இன்னும் 2 daysல பாரிஸ்க்கு ஹனிமூன் போறோம். என்னங்க சொல்றீங்க? ஐயோ, நானே இதை பத்தி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். அன்னைக்கு நீங்க ராக்கி கிட்ட நீங்களும் நானும் ஹனிமூனுக்கு பாரிஸ் போறோம்னு சொன்னீங்கல்ல, நான் எதுவும் நீங்க அவனை சமாளிக்கிறதுக்காக சொல்றீங்களோன்னு நினைச்சேன். அப்ப நம்ம உண்மையாவே பாரிஸ் போறோமா என்ன? ஏண்டி இது என்னடி கேள்வி? நானே உனக்கு ஆசையா சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு இந்த விஷயத்த உன்கிட்ட வந்து சொன்னா, நீ என்னடானா ராக்கிய சமாளிக்கிறதுக்காக அப்படி சொல்லலையான்னு என்கிட்ட கேக்குற? ஐயோ சாரிங்க, நான் ஏதோ கொஞ்சம் ஆர்வ கோளாறுல கேட்டுட்டேன். சாரி. அச்சோ சாரி ஆதிமாமா. அது சரிடி, உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும், உனக்கு ரொம்ப பிடிச்ச இடமா இருக்கணும்னு உன்னோட ட்ரீம் டெஸ்டினேஷன் என்னன்னு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி அங்க ஹனிமூன் போறதுக்கு ஏற்பாடு பண்ணனா, நீ என்னடானா பொசுக்குன்னு இப்படி கேட்டுட்ட. ஐயோ சாரி ஆதிமாமா, சாரி சாரி. ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும் என்னோட ட்ரீம் டெஸ்டினேஷன் பாரிஸ்னு? அதெல்லாம் அப்படிதான், அத பத்திலாம் நீ கேட்க கூடாது, ஓகேவா? சரி சரி, நீங்க சொல்ல வேணாம் போதுமா? ஆதிமாமா, எனக்கு ஒரு யோசனை தோணுது, சொல்லவா? என்ன யோசனைடி, கேளு. இல்லைங்க, நம்ம பாரிஸ் போறப்போ அத்தை மாமா அர்ஜுன் எல்லாரையும் கூட்டிட்டு ஃபேமிலியா போயிட்டு வரலாமா? என்னது, அம்மா அப்பா அர்ஜுன்லாம் கூப்பிட்டுட்டு ஃபேமிலியா போயிட்டு வரலாமா? அடியே, நம்ம என்ன பாத யாத்திரையாடி போறோம்? எல்லாரையும் கூப்பிட்டுட்டு கும்பலா போறதுக்கு நம்ம ஹனிமூன் போறோம்டி. இல்லங்க, எல்லாரையும் கூட்டிட்டு போனா ஜாலியா இருக்கும்ல, அதனால கேட்டேன். ஐயோ அம்பி பாப்பா, ஏண்டி ஹனிமூன் பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா இல்லையாடி? என்னங்க இப்படி எல்லாம் கேக்குறீங்க? இருந்தாலும் நீங்க என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க. இது கூட தெரியாம யாராச்சும் இருப்பாங்களா என்ன? எத்தனை படத்துல பாத்திருக்கேன், புதுசா கல்யாணம் ஆனா எல்லாருமே ஹனிமூனுக்கு வெளியில போவாங்களே, அதெல்லாம் நான் படத்துல பாத்திருக்கேன். அதனால இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு தெரியும்.
அப்பா நல்ல வேலை செங்கடா, இந்த விஷயத்தையும் நான் தான் உனக்கு சொல்லி புரிய வைக்கணுமோன்னு நினைச்சேன். சரி ஓகே, ஹனிமூன் போவாங்க ஓகே, அங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? ஐயோ அதிமாமா, இது கூட தெரியாம எப்படிங்க இருக்கும்? நம்ம கண்டிப்பா போற இடம் டிஃப்ரெண்டா சூப்பரா இருக்கும். ஸோ அங்க நின்று எல்லாரும் போட்டோ எடுக்க தானே போவாங்க. ஏங்க இது கூட எனக்கு தெரியாம இருக்குமா என்ன? அதனாலதான் ஓகே, நம்ம 2 பேரும் போட்டோ எடுத்தா நல்லா இருக்காதே, ஃபேமிலியா எல்லாரும் போய் போட்டோ எடுத்தா சூப்பரா இருக்குமே அப்படின்னு தான் எல்லாரும் ஃபேமிலியா போனாலும் நான் சொன்னேன். நீங்க தான் 2 பேர் மட்டும் போகணும்னு சொல்றீங்க. சின்னது, டிஃப்ரெண்டா போட்டோ எடுக்கிறதுக்கு தான் ஹனிமூன் போவாங்களா? ஐயோ, உனக்கு யாரடி இப்படிலாம் சொல்லி கொடுத்தது? ஏன் அதிமாமா இப்படி கேக்குறீங்க? நான் ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேனா என்ன? நீ தப்பா சொல்லலடி, நான் தான் ஒரு நிமிஷத்துல எங்கடா என் அபி பாப்பாக்கு எல்லாம் தெரிஞ்சிட்டோன்னு உன்னை தப்பா நினைச்சிட்டேன். ஐயோ என் அபி பாப்பா ஹனிமூன் போய் போட்டோஸ் எடுக்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனா முக்கியமா வேற விஷயத்துக்காக எல்லாரும் போவாங்க. என்னது வேற விஷயத்துக்காகவா? எனக்கு எதுவுமே புரியல. என்ன ரொம்ப படுத்துறடி, உனக்கு உண்மையாவே புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியாடி? என்ன அதிமாமா என்னென்னமோ சொல்றீங்க? சரி ஓகே ஓகே, இப்போ நம்ம ஹனிமூன்ல போய் என்ன பண்ணுவோன்னு முன்னாடியே ஒரு ரிஹர்சல் பார்க்கலாமா? என்னது புரியலையே. இப்போ புரியும் பாரு, கிட்ட வா சொல்றேன். சொல்லுங்க. சின்னது உங்களை பின்ன எதுக்குடி எல்லாரும் ஹனிமூன் போவாங்க? இதுக்கு தாண்டி போவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இருந்தனா அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? அதுக்கு எதுக்குடி அடிக்கிற? ஓ, இதுக்கு தான் ரிஹர்சல்வான்னு கூப்பிட்டீங்களா உங்களை? என்ன? வேண்டாம், பின்னாடி போங்க. சின்னது, வேண்டான்னு விடுறதுக்காகவா பொண்ணு இவ்வளவு நேரம் பிடிச்சி வச்சிருந்தேன்? முடியாதுடி அப்படி பாப்பா. சப்பா, எவ்வளவு நேரமா இந்த கூட்டத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க, எப்படி வருவேன்? வாங்க மேடம், எப்போ வர சொன்னா எப்படி வந்திருக்க? உனக்காக எவ்வளவு நேரமா வெயிட் பண்றேன்னு தெரியுமா? அது சரி, ஒரு தடவை ஈஸியா சொல்லிடுறேன், மேல உனக்காக வெயிட் பண்றேன் பாடின்னு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வரேன்னு எனக்கு தானே தெரியும். சரிடி, அதுக்கு எதுக்குடி இவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கிற? தள்ளி நில்லுடி. எதுக்கு நான் இதுக்கு தள்ளி நிக்கணும்? என்னால தள்ளி நிக்க முடியாது, நான் இங்கதான் நிப்பேன். புரிஞ்சுக்கடி, இங்க பாரு, ஒழுங்கா தள்ளி நில்லு, அதான் நல்லது. என்ன அர்ஜுன் இப்படி எல்லாம் பேசுற? அப்போ நான் உன் பக்கத்துல நிக்க கூடாதா? உனக்கு பிடிக்கலையா? அப்போ நாளைக்கு நான் ஊருக்கு போறத நினைச்சு நீ ஃபீல் பண்ணவே இல்லைல்ல? நான் தான் நீ என்ன மிஸ் பண்ணுவியோன்னு நினைச்சு உனக்காக ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனா உனக்கு என் பக்கத்துல நிக்க கூட பிடிக்கல, அப்படித்தானே? சின்னது, அடியே அப்படிலாம் இல்லடி. இல்ல நீ இன்னைக்கு என்கிட்ட ஒரு மாதிரி பேசுற. அப்போ என் மேல உள்ள லவ் உனக்கு குறைஞ்சிருச்சு அர்ஜுன். என்ன உனக்கு பிடிக்கல, அப்படிதானே? ஐயோ அப்படிலாம் இல்லடி. கேட்டு நீயா என்னடமோ நினைச்சிட்டு லூஸ் மாதிரி பேசுற? அப்படிலாம் இல்ல, பின்ன என்ன, நான் இங்கதான் நிப்பேன். ஐயோ சரி ஓகே, நீ இங்கே நில்லு, நானே பின்னாடி நகர்ந்து நிக்கிறேன். அர்ஜுன், இப்போ எதுக்கு நீ அங்க போய் நிக்கிற? சும்மாதான், எதா இருந்தாலும் நீ அங்கே நின்று பேசு, நான் இங்கே நின்று பேசுறேன். ஓகே? சின்னது, என்ன இன்னைக்கு ஒரு மாதிரி நடந்துக்கிற? முடியாது, நான் பக்கத்துல வந்தா பேசுறேன். அஞ்சலி, நான் சொல்றத கேளுடி, பின்னாடி போய் நகர்ந்து நில்லு போ. முடியாது, நீ சொல்றதை என்னால கேட்க முடியாது. சின்ன உன் பக்கத்துல வருவேன், என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஐயோ ஏண்டி படுத்துற? அடியே, இங்க தள்ளி நிக்கிறதுக்கு இடம் கூட இல்லடி, தள்ளி நில்லுடி. முடியாது, நான் இங்கதான் நிப்பேன். என்ன அர்ஜுன், இன்னைக்கு நீ எல்லாமே ஒரு மாதிரி நடந்துக்கிற, என்னாச்சு உனக்கு? ஐயோ அடியே, எனக்கு எதுவும் ஆகலடி, ஆனா நமக்குள்ள ஏதாச்சும் ஆகிடுமோ தாண்டி பயமா இருக்கு, அதனால தாண்டி சொல்றேன் தள்ளி நில்லுன்னு. என்ன சொல்ற நீ? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ அஞ்சலி, உனக்கு புரியலனாலும் பரவாயில்லடி, நான் தள்ளி நில்லுன்னு சொல்றது புரியுதுல, தயவு செஞ்சு தள்ளி நில்லுடி. என்ன சும்மா தள்ளி நில்லு சொல்லிட்டு இருக்க? என்னால தள்ளி நிக்க முடியாது முடியாது முடியாது, போதுமா? ஐயோ அஞ்சலி, ஏண்டி இப்படி புரிஞ்சுக்காம என் நிலைமை தெரியாம நீ பாட்டுக்கு இவ்வளவு க்ளோஸா நின்னுட்டு இருக்க? அஞ்சலி ப்ளீஸ் டி, தள்ளி நில்லுடி. முடியாது அஞ்சலி, வேணாண்டி, சொல்றத கேளு, நான் சொல்லும் போதே தள்ளி நின்று, அதுக்கப்புறம் நீ ஏன் நினைச்சாலும் தள்ளி நிக்க முடியாது. சின்ன உளறிக்கிட்டு இருக்க.
என்னது புலறனா? ஏண்டி மனசனோட ஃபீலிங்ஸ் புரியாம நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்க? உஃப், ஐயோ அஞ்சலி, ஹார்மோன்ஸ்லாம் செக்கு தப்பா செகிரிக்கிட்டு இருக்குடி. ப்ளீஸ் டி புரிஞ்சுக்கடி. என்னது ஹார்மோன்ஸ்லாம் செக்கு தப்பா செகுருதா? அது செகுருனா என்ன அர்ஜுன்? ஏன் அர்ஜுன் லூஸ் மாதிரி என்னென்னமோ பேசிட்டு இருக்க? என்னது ஹார்மோன்ஸ்லாம் செக்கு தப்பா எகுருனா என்னவா? அடியே, ஹார்மோன்ஸ்லாம் இப்படியே எக்கு தப்பா எகிரிக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோய, கல்யாணத்துக்கு முன்னாடியே தப்பு பண்ணிடுவனோன்னு எனக்கு பயமா இருக்குடி. என்னது ஹார்மோன்ஸ்லாம் செக்கு தப்பா எகுருது, கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணிடுவனோன்னு பயமா இருக்கா? அது எப்படி என்ன மாரி நீ தப்பு பண்ற நானும் பாக்குறேன். அஞ்சலி வேணாண்டி, வேண்டாம், என் கண்ட்ரோல் என்னை விட்டு போகுது, நீ தள்ளி போ, அதான் நல்லது. முடியாது. சரி, நீ சொன்னா கேட்க மாட்டல, ரொம்ப சாரிடி அஞ்சலி. சாரியா? எதுக்கு? நான் இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமும் நீ அடமண்டா இப்படியே நிக்கிறல, அதனால இதுக்கப்புறம் என்ன வேணாலும் நடக்கும். அதுக்கு தான் நான் முன்னாடியே உங்ககிட்ட சாரி கேட்டு வைக்கிறேன். அர்ஜுன், இப்போ எதுக்கு நீ இவ்வளோ க்ளோஸா வந்து நிக்கிற? சரி ஓகே, இப்போ நான் தள்ளி போகணும் அவ்வளோதானே? விடு, நான் தள்ளி போறேன். சின்னது விடணுமா? உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொன்னலடி தள்ளி போன்னு, நீ கேட்டியா? இப்போ நிலைமை என்ன மீறி போயிடுச்சு, அதனால நான் எப்போ விடுறனோ அப்பதான் உன்னால போக முடியும். இல்ல, நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன், சாரி. ப்ளீஸ் என்ன விட, நான் போறேன். முடியாது அர்ஜுன், உன் பார்வையே சரியில்லை அர்ஜுன், நீ விட, நான் போறேன். நம்ம எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். ஏண்டி இவ்வளோ நேரம் உங்ககிட்ட இவ்வளோ கெஞ்சின தள்ளி போடின்னு, மனுஷனோட ஃபீலிங்ஸ் புரியாம அவ்வளோ பக்கத்துல வந்து நின்று என்னை உசுப்பேத்திட்டு இப்போ நீ பாட்டுக்கு போறனா என்னடி அர்த்தம்? ஐயோ சாரி அர்ஜுன், அது எனக்கு தெரியல, நான் தெரியாம நான் டேஸ்ட் பண்ணிட்டேன், சாரி. ப்ளீஸ் அர்ஜுன் விட்டுரு, நான் போறேன். முடியாது, அதை பத்தி எனக்கு எந்த கவலையுமே இல்லடி அஞ்சலி. ஐ லவ் யூ டி. அஞ்சலி, உனக்கு நான் 5 செகண்ட் டைம் தரேன், தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுறீ. எனக்கு என்னமோ நான் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போயிடுவேணும்னு பயமா இருக்குடி. ப்ளீஸ் டி போயிடுறீ. என்னது நான் எஸ்கேப்? ஐயோ ஆள விடுறா சாமி. ஏ பார்த்து போடி. சப்பா, இவன் க்ளோஸா நிற்கும் போது என்ன நம்ம ஹார்மோன்ஸ்லாம் இப்படி செக்கு தப்பா குதிக்குது. இனிமே இவகிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். சப்பா, என்ன கொஞ்ச நேரம் டிலே பண்ணியிருந்தோம், கண்டிப்பா நாளைக்கு பஞ்சாயத்து கூடி இருக்கும்.